பியோ கைஸ். ஸோ இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட் சிமுலேட்டர் கேமுக்கு வந்திருக்கோம். பார்த்தீங்களா கைஸ்? பார்த்துட்டு ஒன்றும் இல்லை கைஸ். நானே இப்போ எடிட்டிங்கில் தான் பேக்ரவுண்டு வாய்ஸ் ஓவர்லாம் கொடுக்குறேன். அது ஏன்னு தெரியல கைஸ். நான் சிஸ்டம் சவுண்டே ஆஃப் பண்ணிட்டேன், வால்யூமும் ஃபுல்லாக டவுன் பண்ணிட்டேன், 0வில் வச்சுட்டேன். ஆனால் அப்போயே எனக்கு சிஸ்டம் சவுண்டு வரும், அது ரெக்கார்ட் ஆகுது. கேம் சவுண்டு அது ரெக்கார்ட் ஆகி தான் முன்னாடி காப்பிரைட்டில் மாட்டினேன். அது இன்றைக்கி வந்துட்டு கேம் விளாடணுன்னு நான் வரல. ஆக்சுவலாக நான் வந்துட்டு கொஞ்சம் அப்டேட்ஸ்லாம் இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் போடுவேன்னு சொல்லிட்டு தான் இருந்தேன். அப்படியே பேக்ரவுண்டில் எதுவும் ஓடட்டுமே, அப்படியே விளாடுவோமேனு தான். ஸோ ஃபஸ்ட்டு டிஸ்கார்டு க்ரியேட் பண்ணி உங்களை இன்வைட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருந்தேன். மன்னிச்சிருங்க, அது அடுத்த மாதத்துக்குள்ளே பண்ணிடுறேன். கைஸ் அடுத்த மாதத்துக்குள்ளே பண்ணிடுறேன் கைஸ், என்ன மன்னிச்சிருங்க. நெக்ஸ்ட்டு ஏன்னா டிஸ்கார்டு இருந்துட்டு கொஞ்சம் பிரச்சனை ஆகிட்டே, பிரச்சனை நெக்ஸ்ட்டு என்ன, காப்பிரைட் சம்மந்தமாக இப்போ திரும்பியும் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். முன்னாடியே ஒன்று போட்டிருந்தேன், அது கிடையாது கைஸ், திரும்பி ஒன்று போட்டிருப்பேன். தூக்கம் வருது. திரும்பி ஒன்று போட்டிருப்பேன். என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆமாம், ஆனால் அதுக்கு மேலே தப்பு இருக்கா இல்லையானே எனக்கு தெரில. இந்த ஃப்ராக் ப்ரோ ஷூட்டர்னு ஒரு கேம் போட்டிருப்பேன், பார்த்துருக்கீங்களா என்னன்னு தெரில, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் நம்ம சேனலில் அதிக வியூஸ் லாங் வீடியோவில் 140 கிட்டே போயிட்டுன்னு நினைக்கிறேன். அதை போய் பாருங்கள். அதில் நான் இப்போ புதுசாக ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன். அதில் அப்படியே காப்பி ரைட்னு போட்டு அவன் போட்டிருப்பான். நான் எனக்கு என்ன பேசுகிறதுனே தெரியாமல் தான் என்னமோ பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனால் அவ்வளோ வியூஸ் அந்த காப்பிரைட் வீடியோவுக்கு போயிருக்குது. எனக்கு ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நம்ம சேனலில் இந்த ஃப்ராக் வீடியோவுக்கு முன்னாடி அதிக வியூஸ் பண்ண நம்ம சேனல்லனா ஃபஸ்ட்டு குக்கிங் வீடியோ ஐமேட் மோமோஸ், அந்த வீடியோ தான் ஃபஸ்ட்டு 76 வியூஸ் போச்சு. இப்போ 108. அடுத்தது இது எல்லாமே அப்படியே போகும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். முடிஞ்சாலும் நான் கான்ஸ்டண்ட்டாக வீடியோ போட தான் பார்க்குறேன் கைஸ். என்ன கைஸ் போங்க கைஸ், உங்களுக்கு வேலை என்ன கைஸ், கான்ஸ்டண்ட்டாக வீடியோ போடணுன்னு தான் பார்க்குறேன். முடியலை கைஸ், கடுப்பாக இருக்குது கைஸ். எனக்கு செல் எடுத்து கேம் வேணுன்றதே எனக்கு கடுப்பாக இருக்குது. மாச்சிருக்கு கேட்டால் ரோப்ளாக்ஸ் இறக்கன்னு பேரை சொல்லிக்கிட்டேன், அவ்வளோதான். அதில் தப்பாக எடுத்துக்காதீங்க கைஸ். சொல்லுங்க. இப்போ வந்துட்டு நம்ம கஸ்டமர் வந்திருக்காரு, அவர் கேட்டிங்கன்னா பர்கர் கேட்டிருந்தார்ல. இப்போ இந்த மீட்டு நம்ம மீட்னே சொல்லுவோம், நம்ம பேட்டிஸோ சம்திங் போட்டிருந்தாங்க, நம்ம மீட்னே சொல்லுவோம், ராவ் பேட்டி. அது வந்துட்டு நம்ம நல்லா குக் பண்ணுவோம் கைஸ். இப்போ இந்த பர்கர் எங்கே வைக்கிறது, அது பன் எங்கே வைக்கிறது, அதெல்லாம் நான் வைக்கிறேன். பன்னை டோஸ்ட் பண்ணணும் தானே, பன்னை டோஸ்ட் பண்ணக்கூடாதா? What the heck? 100% ராவ் பேட்டிஸ். திருப்பி போடணுமா கைஸ்? ஆமாம்ல. சரியா, வெயிட் பண்ணுவோம். வந்துட்டு நான் வெயிட் பண்ணுவோம் சொல்கிறதுக்குள்ளே இப்போ இதை எடுத்து இங்கே வைக்கணுமா? என்ன ரெட் கலரில் காமிக்குது, இருங்க அப்படியே அங்கே வச்சுருவோமா? அவ்வளோதான். இப்படி வருது கைஸ், எனக்கு இது எப்படின்னு தெரில. நான் அப்படியே இதை எடுத்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிடுறேன். கண்டிப்பாக இது நிறையா நேரம் எடுக்கும். நான் அதை எப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அதுக்கு நடுவில் கொஞ்சம் கதையெல்லாம் போயிருக்கும், நான் கண்டுக்காதீங்க கைஸ். கைஸ் இப்போ அந்த பேக்கிங் பேப்பர் எடுத்து அது மேலே பண்ண வச்சுட்டு தான் வைக்கணும்னு நினைக்கிறேன். அந்த வந்துட்டு வருங்க அழகா. இப்போ அந்த ராவ் பேட்டியாக்கு எடுத்து குக்குடு பேட்டி எடுத்து இதில் வச்சு அப்படியே மூடிடணும்.
வந்துருவோமா? இருந்தாச்சு. இப்போ கேஷ் ரிஜிஸ்டர் போயிட்டு கிளிக் பண்ணணும். என்னடா தட்டு நீ தானே பரவாயில்ல, நம்ம தானே வேலை செய்கிறோம் இங்கே, நம்ம தானே எடுத்துகிட்டு போனோம். இதை கூட நான் மறந்துட்டேன். பரவாயில்ல கைஸ், வாங்க கைஸ் போவோம். நம்ம கடையில் இந்த பர்கருக்கா இந்த இந்த ஒரு ராவ் பேட்டி பர்கர் மட்டும் இருக்கக்கூடாது. நம்ம ஸ்பெஷலாக ஒன்று வைக்கிறோம் கைஸ். என்ன அம்மா என்ன வைப்போம் என்ன வைப்போம் என்ன வைப்போம் என்ன வைப்போம் கைஸ் கமெண்ட்டில் போடுங்க. ஏதாச்சும் உங்களுக்கு இருக்கிற ஐடியாஸ்லாம் போட்டு இப்படி ஒரு பர்கர் பண்ணுவோம், அப்படி ஒரு பர்கர் பண்ணுவோம், கிராஸ் பர்கர் அந்த மாதிரி. இப்போயே 6 நிமிஷம் போயிட்டு அடுத்த இடம் இருக்கு கைஸ். வேறு ஒன்றும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரில. அடுத்து கஸ்டமர் வந்துட்டாங்க. இப்போ அடுத்து இப்போயே நம்ம ரெடியாக வச்சிடணுங்க. இப்போ நாங்கள் வச்சுட்டேன். பன் ஃபஸ்ட்டு டோஸ்ட்டே பண்ணக்கூடாதோ, எனக்கு அப்படி தோணுதுங்க. ராவ் பேட்டி அங்கே வச்சிட்றேன். இந்த பேப்பர் எடுக்கணும். பேப்பருங்க அந்த இருக்குது. எட்ரா வயசு பேசாமல் அங்கேயே வச்சுருவோம்மா வயசு எல்லாத்தையும். உங்கள் வயசு நான் அங்கேயே வச்சிட்றேன். நீங்கள் சொல்லுங்கள் அடுத்தது என்னென்ன பண்ணுவோமோ பேர் கூட மாற்றலாம். அது ரோவ்லாக்ஸ் பேரில் இருக்குது ஹர்வேஷ்னு. அதை மாற்றிடுவோம், ஆனாலும் பிரச்சனை இல்லை. பொண்ணாக வச்சுட்டு அது மேலே என்னடா ரெட் சிம்பிளே காமிச்சிட்டு இருக்கே. ரைஸ் பன் எடுத்து அங்கே வச்சுட்டேன். குக்கடு மீட் எடுத்து அதில் வச்சுக்கிட்டேன். ரேப் பண்ணிக்கிட்டேன். கஸ்டமர்கிட்ட கேஷும் வாங்கிட்டேன். இப்போ அப்படியே அந்த தட்டில் வச்சா அவங்களுக்கு டேபிளுக்கு எடுத்துகிட்டு போகணும். என்ன ஐஸ் இங்கே வைக்கவே முடியல. இருங்க சைடில் வச்சுட்டாங்க. என்னமோ டேர்ட்டி ட்ரெயின் காமிக்குது. ஐ திங்க் நான் அதை க்ளீன் பண்ணணும்னு நினைக்கிறேன். அவங்களே எடுத்து குப்பையில போடுவாங்க. ஆமாம், நம்ம வேறு வேலை பார்க்குறோம் கைஸ். அதுலேயே தான் கைஸ் காசெல்லாம் இருக்குது. இப்போ வந்துட்டு நம்ம அவங்கள்ட்ட கொடுத்துட்டு அவ்வளோதான் கைஸ். இதுக்கு முன்னாடி என்னால் விளையாட முடியாது. சரி கைஸ், என்னை மன்னிச்சிருங்க. இல்லைதான். பை பை, தேங்க்யூ, பை பை.